शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः। ओं भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः। ओं शरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்பு மறை அன்பே சிவம் சுகமே சூழ்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. ஒரு திருக்குறள் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வகுப்புக்குள்ள போலாம். இது இந்த கடவுள் வாழ்த்து அந்த அதிகாரத்துல வர்ற கடைசி திருக்குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதாவது இறைவனுடைய அந்த திருவடிகளோட இணைஞ்சு அதாவது அந்த திருவடிகளையே நம்ம நினைச்சு அதாவது திருவடிகளை நினைக்கிறது அப்படின்னா என்ன, இறைவனையே நம்ம நினைச்சு அவருடைய கருணை அவருடைய ஆற்றல் அவரை அதனாலதானே எல்லாரும் இறைவனை புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அவரை எல்லா 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 சமயங்களிலும் அவரை நினைச்சிட்டு இருக்கிறது, அவரை அவங்களுடைய வாழ்க்கையோட எல்லா பகுதியிலுமே இணைச்சுக்கிறது. இல்லைன்னா இப்படி கூட நம்ம மாத்தி வச்சுக்கலாம், இறைவனோட அவங்க இணைஞ்சு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஒரு தன்மையில நாம இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க இந்த குறள் சொல்லுது. அப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த பிறவி பெருங்கடல் அப்படின்ற பிறவின்றது எப்படியா பெரிய கடலாம். இந்த மாதிரி இந்து மகா சமுத்திரம், பசிபிக் அதான் இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அந்த மாதிரி அட்லாண்டிக் எல்லாத்தையோடவே பெருசா பிறவின்றது. அப்பனா பாத்துக்கோங்க, நம்ம ஏதோ இந்த பிறவிய ரொம்ப கேவலமா நினைச்சு வேஸ்டா பொழுது போக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கிறோம். ஆனா இதெல்லாத்தையோட பெருசு. ஆனா அதை எப்படி ஈஸியா நம்ம நீந்தணும் அப்படின்னா அவருடைய சப்போர்ட்ல, இறைவனுடைய சப்போர்ட்ல, இறைவனுடைய அருளால, சோ அவரை நம்ம பொருந்தி இருக்கும் பட்சத்துல இந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீங்கிடலாம். இன்னும் இத கொஞ்சம் டெப்தா போனா இந்த பிறவி சுழற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இறப்பு பிறப்பு இறப்பு இருப்பையும் அது அப்படியே தொடர்ந்துகிட்டே தானே வருது. நம்ம எத்தனை பிறவியா எத்தனை புல்லு பூண்டு இந்த மாதிரி எத்தனை பிறவி எடுத்திருக்கோம் நமக்கே தெரியாது. இந்த பிறவி சுழற்சி எப்ப நமக்கு அறுபடும் அப்படின்றதும் தெரியாது. சோ இதெல்லாம் கட்டாயி நம்ம இறைவனடி சேரணும் அப்படின்னாலும் இறைவனுடைய அருள் தேவையா இருக்கு. அதே மாதிரி இந்த எடுத்திருக்கிற இந்த பிறவியில நம்ம நீந்தி இந்த பிறவியை கடக்கணும்னாலும் அவருடைய அருள் தேவை. சோ அவரை என்னைக்கும் நம்மளுடைய எல்லா விஷயத்திலயும் கோத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா. கஷ்டம் வரும், எல்லாமே தான் வரும். மனுஷ பிறவி அப்படின்னா எல்லாம் தான் வரும், அது வராம எல்லாம் யாருக்குமே இருக்காது. ரேஷியா வேணா மாறலாமே ஒழிய எல்லாருக்கும் அந்த இன்ப துன்பம் அப்படின்ற அந்த ரெண்டுமே இருக்கதான் செய்யும். சோ அத அவங்க அந்த பிறவி பெருங்கடலை ஈஸியா நீந்திரலாம் இறைவனை கை கோத்துக்கிறவங்க. அதே அந்த மாதிரி இல்லாதவங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ரொம்பவே எல்லா பட்டும் சொல்லுவாங்க இல்லையா, துன்பப்பட்டு துயரப்பட்டு அப்படியும் அந்த அந்த பிறவி சுழற்சி நீண்டுகிட்டே போகும் அவங்களுக்கு. அது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது சொல்லிட்டாரு அவரு, உன்னுடைய
இந்த பிறவிய நீ கடக்கணும்னா இந்த பாரு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், புடிச்சுக்கோ. புரியுதா? அந்த ஃபார்முலாவை நீ புடிச்சுக்கிட்டீன்னா நீ அதை நீந்திரலாம். அதே சமயம் நீ வந்து உனக்கு முடியல, கஷ்டப்படுற அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம அப்ப என்ன பண்ணணும்ன்றத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். நமக்கு ஏன் கஷ்டம், நம்ம அதை பண்றேன், நான் இதை பண்றேன், எல்லாம் பண்றேன், ஆனா ஏன் நமக்கு வந்து இந்த துன்பம் வந்து வருது, எல்லாம் பண்ணாலும் ஏன் இந்த துயரம் வருது, நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ ஒரு தவறு பண்றோம்ன்றது நமக்கே தெரிஞ்சிடும். அந்த தவறு என்ன அப்படின்றத நம்ம நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு அத அதுக்குள்ள போறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இது வந்து தீர்ந்துடும். அவருடைய கருணை பார்வை நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு நம்மளை கரையேற்றுற ஒரு துடுப்பாக அவர் வந்து நம்மளை கரையேற்றி விட்டுருவார். அடுத்தது நம்மள இன்னைக்கு ஒரு பகுதிக்குள்ள போலாம். மறைந்திருக்கும் பகுதி. மறைந்திருக்கும் பகுதி அப்படின்னா நம்ம உடல்ல மறைந்திருக்கக்கூடிய பகுதியா, இல்ல மனசுக்குள்ள மறைந்திருக்க பகுதியா, இல்ல தலைக்குள்ள மறைந்திருக்கும் பகுதியா, இல்ல நிறைய எண்ணங்கள், நம்ம எல்லா எண்ணங்களையும் எல்லாருக்கும் வெளிக்காட்ட முடியாது தானே. நம்ம ரொம்ப சுத்தபத்தமா இருக்கிற மாதிரி பேசிக்குவோம், ரொம்ப ரொம்ப யோக்கியமா இருக்கிற மாதிரி நம்மளே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஆனா உள்ள போய் பார்த்தாதான் நமக்கே தெரியாம சில அழுக்கு, எவ்வளவு அழுக்கு இருக்குன்றது நமக்கே தெரியாது. அங்க எவ்வளவு கசடு இருக்குன்றது நமக்கே தெரியாது. நம்மள அலசி ஆராயிரப்பதான் என்னென்ன இருக்கு அப்படின்றது ஒரு இன்சிடென்ட் வயசு நம்மள ஆராயிரப்ப அதனாலதான் அந்த தன்னை ஆராய்ந்தாதான் தன்னை அறிய முடியும் இல்லையா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் நம்ம எல்லாருமே வந்து தெரியும். நிறைய விஷயம் வந்து ஸ்கூல் லைஃப்ல எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்க ரீச் பண்ண முடியும். அப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது என்னது? நாம யாரு, நமக்குள்ள என்ன இருக்கு, எந்த எண்ணம் தூக்கலா இருக்கு, எந்த எண்ணம் குறைவா இருக்கு, இதையெல்லாம் நீங்க நல்லா அலசி ஆராயிறப்ப எதை இன்னும் ஏத்தணும், எதை வந்து நம்ம மொபைல்ல கூட இருக்கும் இல்லையா, வால்யூம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த லைட்டு வந்து இன்க்ரீஸ் பண்றது. சோ அத நம்ம வால்யூம் சரியா இல்லையா, நம்ம என்ன பண்றோம், வால்யூமை ஏத்துறோம். வால்யூம் கம்மியா இருக்கா, வால்யூமை ஏத்துறோம். வால்யூம் ஜாஸ்தியா இருக்கா, வால்யூமை கம்மி பண்றோம். இந்த மாதிரி நம்மளுடைய மனசுல என்ன, நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா எந்த குணத்தை ஜாஸ்தி பண்ணணும், எந்த குணத்தை கம்மி பண்ணணும். இல்ல இது ரொம்ப ஆபத்தான விஷயம், நம்ம வந்து நான் இப்படியா இருக்கேன் அப்படின்றத இத நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டாமே, நமக்குள்ளேயே இருந்து நம்ம ஆராய்ந்து நம்ம வேணான்றத வெளியே வெளியே தூக்கி போட்டுறணும். வேணுங்கிற அந்த கம்மியா இருக்கிற பகுதியை அதிகம் பண்ணிக்கணும். இதுதான் நாம இந்த இப்ப நம்ம பார்த்த திருக்குறளுக்கும் இதுக்கும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காவே நான் யதார்த்தமா தான் கனெக்ட் ஆகும். சோ இதெல்லாம் பண்றப்பதான் இந்த பிறவி பெருங்கடலை நம்ம ஈஸியா கடக்க முடியும். இல்லையா நடுப்புற ஏதாவது ஒரு சுழற்சி ஒண்ணு இருக்கும், நமக்குன்னே செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுல போய் சிக்கிக்குவோம். திரும்பியும் அந்த சுழற்சியில மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இது தன்னை ஆராயணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சும்மா நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப உட்கார்ந்து என்னதான் என் மனசுக்குள்ள இருக்கு, நான் யாரு, இந்த விஷயத்துல நான் எப்படி நடந்தேன், இவங்க கிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணேன், கரெக்டா தான் பண்ணனா, அப்ப உள்ள என்னத்தை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை பேசினேன், இதெல்லாம் தான் நாமளே வந்து ஸ்டாண்ட் பண்ணி பாத்துக்கணும். அப்ப நாம யாருன்றத ஒரு டெபினிஷன் கரெக்டா வந்துரும். ஓகே, இதுதான் நானா, ஓகே சரி. இப்ப நமக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, நம்ம நிறைய விஷயம் சத்சங்கம் கேட்கிறோம், நிறைய நல்ல விஷயங்கள் கேட்கிறோம், நல்ல நல்ல ஒரு
நல்ல ஒரு மையத்துல, ஆன்மீக மையத்துல இணைஞ்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எது சரி, எது தப்புன்றது தெரியுது. அப்ப நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாததெல்லாம் எடுத்துறலாம். சரி. நாம இப்ப சுவாசிக்கிறோம். எல்லாரும் சுவாசிக்காம நானும் இல்ல, நீங்களும் இல்ல. எல்லாருமே இப்பயும் சுவாசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சுவாசிக்கிறது அப்படின்னு நம்ம இப்ப நம்மகிட்ட என்ன கேட்டா, நம்ம என்ன சொல்லுவோம்? சுவாசிக்கிறப்ப உள்ள ஆக்ஸிஜன் போது, வெளிய வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஆ ஆக்ஸிஜன்னா கரியமில வாயு தெரிஞ்சிருச்சு. ஆக்ஸிஜன்னா வந்து ஓகே. உள்ள வந்து ஆ ஆக்ஸிஜன் போது, வெளிய வந்து கார்பன் டை ஆக்சைட விடுறோம் நம்ம. உள்ள ஆக்ஸிஜன எடுத்துட்டு வெளிய கார்பன் டை ஆக்சைட விடுறோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே தாவரங்கள் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைட எடுத்துக்கிட்டு, ஆக்ஸிஜன வெளிய விடுது. ஓகேயா? இதுதான் நமக்கு பேசிக்கா இதுல தெரியும். சோ, ஆனா நாம சுவாசிக்கும் காத்துல ஆக்ஸிஜன் மட்டும் தான் இருக்கா? இல்ல. நமக்கு அப்படிதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா? ஆனா அதுல ஹைட்ரஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும். இன்னமும் நெறைய வாயுக்கள் கலந்து இருக்கும். ஆனா, அதிலிருந்து நமக்கு தேவையான ஆக்ஸிஜன மட்டும் தான் உள்ள நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா? இதுதான் வந்து சிஸ்டம் வந்து இப்படிதான் இருக்கு. இதே மாரி தான் நம்மளோட இயல்பு எல்லாமே வெளிய நெறைய விஷயங்கள் கொட்டி கிடந்தாலும், இல்ல ஒண்ணுமே விட்டுருங்களேன். மொபைல்லயே நம்ம வந்து YouTube ஓப்பன் பண்றோம், இல்ல Facebook ஓப்பன் பண்றோம் அப்படின்னாலும், நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த பகுதிய தான் ஜாஸ்தி பார்க்கிறோம். அந்த பகுதிய நீங்க பார்க்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து அந்த அந்த அது சம்பந்தப்பட்ட விஷயங்களா வந்து விழும். அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ், ஆடியோஸா வந்து விழும். இது எல்லாமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாரி வெளிய 1000 விஷயங்கள் கொட்டி கிடந்தாலும், நமக்கு தேவையான விஷயங்கள தான் நம்ம எடுத்துக்கிறோம். சோ, இதே இதுதான். இதுதான் ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் இயல்பான ஒரு விஷயம். இப்ப இந்த நம்ம ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போறப்ப, நெறைய அந்த ஆன்மீகத்துக்குள்ள அது மூலமாக கிடைக்கும் நெறைய சித்துக்கள் வரும். சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அ தியானத்துல சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு அந்த பக்தி மார்க்கத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு இந்த மந்திர உச்சாடனம், இந்த ஸ்லோகம் படிக்கிறது, இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது மாரி நெறைய வழிகள் இருக்கு. அப்ப சில பேருக்கு இந்த சித்துதலுக்காகவே வந்து இந்த தியானத்து மூலமாக நெறைய அந்த அ அது புடிச்சு போயிரும். ஆ நான் அடுத்தவங்களோட மனச தெரிஞ்சுக்கிறேனாக்கும். நான் வந்து இத வந்து இப்படி பண்றேன். அத வந்து அப்படி பண்றது எப்படி அப்படின்றத இந்த சித்துக்கள் மேல நாட்டமாயி அதுல போயிருவாங்க. இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்டம் இருக்கும். அது வழியாக அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இதுல வந்து எது சிறந்தது? எது அ சா சாதாரணது? எது ரொம்பவே இது அப்படி தேவையில்லாதது அப்படின்றதில்ல. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, அந்த அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள அவங்கவங்க எடுத்துக்கிறோம். இப்படிதான் இருக்கு. சோ, இப்ப ஆ எல்லாமே எங்கருந்து வருது? இப்ப நாம இத்தன விஷயம் பார்த்தோம். தியானம், சித்துக்கள் வருது, அப்புறம் பக்தி இருக்கும். அ அப்புறம் மந்திர உச்சாடனம், ஸ்லோகம், சித்தர் தரிசனம், இன்னும் நெறைய அடுக்கிட்டே போலாம். அப்ப இவ்வளவும் ஏதோ எங்க இருந்தோ வருது. ஆ சரி. அ அது மட்டும் உறுதி. நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் உங்கட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை எங்க இருந்து வருது அப்படின்னா, ஈஸியா சொல்லிரலாம். நாக்குல இருந்து வருது அப்படின்ட்டு. வாயில இருந்து வருது. சிம்பிளா. ஆனா, அதுக்கு இன்னமும் உள்ள இருக்க சில ஆர்கன்ஸும் அதுக்கு ஆ அதுக்கு வந்து அதோடைய வேலையெல்லாம் பார்க்கிறப்ப தான், அது வார்த்தையாக அந்த சப்தம் வந்து வார்த்தையாக மாறி ஒலிக்குது. அப்ப இது எல்லாமே எங்க இருந்தோ வருது. இப்ப இந்த சப்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆமா உங்களுக்குள்ள இருந்து தான் வருது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிர்றோம். சரி ஓகே. ஆனா உங்களுக்குள்ள இருந்து எங்க வருதுன்னு கண்டுபிடிக்க போனா தான், அதோடைய உண்மையான விடை தெரியும். அதே மாரி இப்ப வந்து நான் பேசுறேன். ஆ இதுல இன்னொன்னு, ஒன்றுமற்ற தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு. இத வந்து வேற வேற ஃபார்ம்ல சொல்லுவாங்க. சூனியம்,
இந்த மாதிரி அந்த ஒன்றுமற்ற தன்மை அப்படின்னு கேக்குறப்ப நிறைய பேருக்கு ஒன்றுமற்ற தன்மைனா என்னது? ஒண்ணும் இல்லாததுதான், காலி இடம், ஒண்ணுமே இல்ல, அங்க எதுவுமே இல்ல அப்படின்ட்டு. ஆனா எல்லாமும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைதான் ஒன்றுமற்ற தன்மை. சோ இது அதுக்குதான் நான் இப்ப வந்து இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம பார்த்தது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இப்ப இந்த பேசி முடிச்சோன இந்த இந்த 1 மணி நேரம் பேசின அந்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு ஆடியோவா வரும், இல்லைன்னா வீடியோவா வரும். ஆடியோவா வருது. ம். சரி, இதுவும் நம்ம வச்சுக்குவோம். இன்னொரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கிறோம். இப்ப இப்படி கை தட்டுறேன் நானு. கை தட்டுறப்ப ஒரு ஓசை ஒண்ணு வருது. அது எங்க இருந்து வந்துச்சு? கை தட்டுறப்ப வந்துச்சு. ஆனா அது எங்க இருந்தோ கைக்குள்ள வந்திருக்கு இல்லையா? அந்த கைத்தட்டல் நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த ஓசை வரல. அப்ப இது எல்லாமே எங்கேயோ இருக்கு. இந்த மாதிரிதான் இப்ப நான் பேசுறதும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறதும் இந்த ஆடியோ எங்க இருந்தோ வருது இல்லையா? இது முடிச்சோன இந்த ஒரு ஆடியோவா அத வந்து கிரியேட் பண்றோம் இல்லையா? இல்லன்னா வீடியோவா கிரியேட் பண்றது வருது. அதுக்கு முன்னாடி அது எங்க இருந்துச்சு? தெரியாது. அது கிரியேட் ஆகி வருது. நீங்க வந்து கேட்கிறீங்க. இப்ப அதுக்கப்புறம் நீங்க YouTubeலயோ ஏதோ வந்து அத திரும்பவும் நீங்க கேட்கிறீங்க. கேட்டு முடிச்சிடுறீங்க. ஓகேயா? நெறைய இது சேர்ந்துருது அப்படின்றப்ப அது என்ன பண்றீங்க? அந்த அ வீடியோவ டெலீட் பண்ணிடுறீங்க. அப்ப ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு வீடியோ ஒண்ணு வருது. அது டெலீட் பண்ணோம்னா அது எங்க போகுது? உங்க மொபைல்ல இருந்து வருதுன்ட்டு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஆனா அது டெலீட் பண்ண நீங்க திருப்பியும் அத ப்ளே பண்ண முடியுமா? டெலீட் பண்ணிடுறீங்க. டெலீட் பண்றப்ப அது திரும்பவும் காணாம போயிருது. அது அப்ப உங்க போன்ல இருந்து போயிருதா? கொஞ்சம் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு. ஆனா அது உங்க மொபைல்லயே தான் இருக்கும். ஆனா உங்களால ப்ளே பண்ணி அத கேட்க முடியாது. அதுதான் உண்மை. டெலீட் ஆயிருக்கும். ஆனா ஒரு இடத்துல அது சேவ் ஆயிருக்கும். புரியுதா? இதே மாரி தான் அந்த ஒரு விஷயத்துல இருந்து தான் அந்த ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு சோர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அந்த சோர்ஸ்ல இருந்து தான் எல்லாமே வருது. அந்த அது முடிஞ்சோனே டெலீட் ஆனோனே அது எங்க போயிருதுன்னா, திரும்பியும் அந்த சோர்ஸ்குள்ளேயே தான் போயிருது. இத நெறைய விஷயத்தோட நீங்க பொருத்தி பார்க்கலாம். அதாவது முதல்ல அது எந்த நிலையில இருந்துச்சோ, திரும்பவும் அதே நிலைக்கு அது போயிருது. இதே மாரி தான் அந்த கை தட்டுற சத்தமும். அந்த தட்டும்போது ஒரு சத்தம் கேட்குது. அது எங்க இருந்து வந்துச்சோ அந்த சத்தம், அதே இடத்துக்கே அது போயிருது, முடிஞ்சோன. சோ, இத வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வேற மாரி பார்க்கணும் அப்டின்னா, ஆ சிவம் அப்படின்றது அசைவில்லாம இருக்கக்கூடியது. உருவம் இல்லாம இருக்கக்கூடியது. அந்த சிவத்துல இருந்து தான் சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாகுது. அது வெளிப்படுறப்ப அது சக்தியாக மாறுகிறது. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். சோ, அத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ, அந்த டெலீட் பண்ணிடுறீங்க அந்த வீடியோவ. ஓகேயா? இப்ப நம்ம பேசுறோம், கேட்கிறோம். இது எல்லாமே சக்தி அப்படின்ற ஒரு நிலையில, அதுக்கு முன்னாடி அது என்ன நிலையில இருந்துச்சு நம்ம கேட்டோம் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி அத ஒன்றுமற்ற தன்மை அப்படின்ற ஒரு ஒரு சோர்ஸ்க்குள்ள அது இருந்துச்சுன்னா, அது சிவம் அப்படின்ற ஒரு சோர்ஸ்க்குள்ள இருந்துச்சு. அப்ப யாருக்கும் தெரியல. அது எப்ப அது ஒரு உருவமோ, ஒரு விஷயமாகவோ அது மாறுதோ, அப்ப அது சக்தியாக மாறுது. அப்ப எல்லாருக்கும் அது தெரியுது. டெலீட் பண்ணிடுறோம். இப்ப அந்த வீடியோவ, இல்ல ஆடியோவ டெலீட் பண்ணிடுறோம் அப்படின்னா, அது திரும்பவும் செயலற்று சிவமாக மாறுகிறது. ஓகேயா? இப்ப இந்த மொபைல வந்து ஒரு பிரபஞ்சம் அப்படின்ற மாரி ஒரு எக்ஸாம்பிள்க்கு வச்சுக்குவோம். ஓகேயா? இந்த அந்த மொபைல ஆப்பரேட் பண்ற ஒரு சிஸ்டம் இருக்கும் தானே! அந்த
அது வந்து இந்த உலக இயக்கத்தோட வச்சுக்குவோம். இந்த சோர்ஸ் அதாவது மூலம். ஓகேயா? அந்த மூலத்துல இருந்து தான் இந்த இயக்கம் வருது. அததான் நான் இப்ப நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவோ, ஆடியோவோ இல்ல இந்த கைத்தட்டும் சப்தமோ எல்லாமே ஒரு மூலத்துல இருந்து தான் வருகிறது. திரும்பவும் அது எங்க ஒடுங்குதுன்னா, அதே மூலத்துல தான் அது போய் ஒடுங்குது. இப்ப இத கொஞ்சம் வேற மாரி கூட நம்ம பார்க்கலாம். இந்த சோர்ஸ்ல இருந்து வந்தவங்க தான் சித்தர்கள். இப்ப புத்தர் வச்சுக்கலாம் நீங்க. இயேசு பெருமான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காந்தி. யாராக இருந்தாலும், எத்தன பெரிய மகான்களா இருந்தாலும், அவங்க எல்லாருமே இந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்காங்க. இந்த அவங்க வந்த வேலையோ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த எப்படி வீடியோ டெலீட் ஆகுதோ, அந்த மாரி அவங்க டெலீட் ஆயிட்டாங்க. அப்ப அவங்க இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அவங்க இருக்காங்க. எப்படி நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? ஒரு மொபைல்ல ஒரு ஒரு வீடியோவ டெலீட் ஆனதுக்கு அப்புறம், அது காணாம போயிருச்சு, டோட்டலா காணாம போயிருச்சுன்றது கிடையாது. நம்மளால கேட்க முடியாது. அதுதான் வித்தியாசம். இருக்கு, ஆனா இல்லன்ற கணக்கு தான். இருக்கு. அத திரும்பியும் எடுத்துறலாமா நீங்க கேட்கலாம். திரும்பியும் அப்ப இருக்குன்னா நம்ம திரும்பியும் அத எடுத்துடலாமான்னா இருக்கு. ரெக்கவரி ஆப்ன்னு ஒரு விஷயம் இருக்கு மொபைல்ல. நம்ம டெலீட் பண்ண விஷயங்கள ஏதோ மறந்த வாக்குல டெலீட் பண்ணிட்டோம் முக்கியமானதுன்னா கூட, அந்த ரெக்கவரி ஆப் மூலமாக அத அ டெலீட் ஆனத, அத அழிச்சத நம்மளால திருப்பி எடுத்துற முடியும். சோ, இதே தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனா, நம்மளால பார்க்க முடியல. இப்ப நான் பேசுறேன். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல எது உண்மை? எதுவுமே உண்மை கிடையாது. எனக்கு வந்த வேலை நான் முடிஞ்ச உடனே என்னையையும் பிரபஞ்சம் டெலீட் பண்ணிரும். சோ டெலீட் பண்ண உடனே ப்ளே பண்ணா அங்க ப்ளே ஆகாது. அங்க அத கேட்க முடியாது. அத பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த வீடியோல ஒரு கிராக் விழுந்துரும். அதனால உங்களால அத வந்து பார்க்க முடியாது. ஓ கேட்கவோ முடியாது. டெலீட் பண்ண விஷயங்கள. ஆனா, இல்லையா அப்படின்னா இருக்கு. அததான் சொன்னேன். நான் ஏற்கனவே இந்த ரெக்கவரி ஆப் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக நாம அத வெளிய எடுத்து பார்க்கலாம். சரி. அப்ப அந்த இது இருக்கு இல்லையா? அந்த டெலீட் ஆன அந்த விஷயத்த ஒரு பேண்டேஜ் எல்லாம் போட்டு, ஒட்டி, அத கொஞ்சம் எல்லாமே மாடிஃபை பண்ணி, அத திரும்பவும் உங்களுக்கு கேட்கறதுக்கு அனுப்புறாங்க. அதுதான் அடுத்த பிறப்பு. ஓகேயா? அப்ப அந்த எப்படி ஒரு ரெக்கவரி ஆப் இருக்கோ, அப்ப டெலீட் ஆனது முழுசா டெலீட் ஆகல. இருக்கு. அது திருப்பியும் அந்த ஆப் மூலமாக எப்படி அத கேட்க முடியுதோ, அதே மாரி தான் மறுபிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவம் அப்படின்றது வடிவத்துக்கு வராத ஒரு நிலை. அப்ப சக்தி என்பது வடிவத்தில் இருக்கும், செயல்பாட்டில் இருக்கும் ஒரு நிலை. ஓகேயா? சிவத்தை சிவமாகவே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அது ஒரு அசைவற்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அதனால அது யார் கண்களுக்கும் தெரியாது. எப்படி டெலீட் ஆன வீடியோவ உங்களால பார்க்க முடியாதோ, அதே மாரி தான் ஆ அப்ப அங்க இல்லையான்னா இருக்கு. நம்மால பார்க்க முடியாது. அதுதான். சோ, திரும்பவும் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? திரும்ப ஒரு வீடியோ எடுங்க. வீடியோ அப்டின்னா, திரும்பவும் ஒரு பிறப்பு, திரும்பவும் ஒரு இறப்பு. அதுதான். நம்ம இப்ப பார்த்ததுக்கும், அந்த திருக்குறள் பார்த்ததுக்கும் எல்லாமே வந்து ஆப்ட்டா இது பொருந்துது. சோ, இங்க பேசக்கூடிய நானும் நிரந்தரம் கிடையாது. கேட்கக்கூடிய நீங்களும் இங்க நிரந்தரம் கிடையாது. எது எப்ப வேணா டெலீட் ஆகலாம். சில சில வீடியோஸோ, சில இதோ பாருங்களேன். அதுவா டெலீட் ஆகுற மாரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா? 7 டேஸ்ல இல்ல 30 டேஸ்ல அதுக்கு ஏதோ ஒரு டியூரேஷன் இருக்கும்.
அதுவா டெலீட் ஆயிரும். சில இடத்துல நாமளா வந்து அந்த இதை டெலீட் பண்ணுவோம். நாமளா டெலீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் சில பேர் இந்த தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயம். சரி. நமக்கு ஆஹ் இப்ப நமக்கு குடும்பத்துல ஒருத்தர்ன்னு வச்சுக்கலாம். இல்ல நல்லா பழகுன ஒருத்தர். அவர் வந்து ஆஹ் அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. ஓகேயா? ஆனா அவர பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. அவருடைய உடல் அங்க இருக்கு. சோ, அவர் இருக்கிறதாவே நமக்கு தோணுது. ஆனா, இந்த ஒரு மயானத்துக்கு எல்லாம் கொண்டு போயி, அவர வந்து டோட்டலா அவருடைய ஈமச்சடங்குன்னு சொல்லக்கூடிய அத்தன விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம், அவர் அங்க காணாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் நான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம்? அவரு இல்ல அப்டின்ட்டு. ஆனா, அவர் அங்க தான் இருக்காரு. நம்மளால தான் பார்க்க முடியல. அதுதானே உண்ம. சோ, அப்ப அவர பார்க்கணும் அப்டின்னா, அவரு இன்னொரு அந்த அந்த போன ஒருத்தரு இன்னொரு ஒரு பிறப்பு எடுத்து ஒரு குழந்தையா வருவாரு. அப்படிதானே? பிறப்பு அப்படின்றது. ஆனா, அவர் தான் இங்க குழந்தையா வர்றாருன்றத நம்மளால பார்க்க முடியாது. சோ, இந்த பிறப்பு, இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இப்படிதான் வந்து நடைபெறுது. ஆனா, அங்க தான் இருக்காரு. நம்மால பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, இருக்காரு. ஆனா பார்க்க முடியல. ஏன்? உருவம் கிடையாது. அப்ப அவர் அவர் சிவம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருக்காரு. அப்ப அவர திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னா, அவரு சக்தி என்னும் ஒரு ஸ்டேட்டுக்கு அவர் வரணும். அப்ப திரும்பவும் அவர் ஒரு பிறப்பு. சோ, அந்த சட்டியில் இருக்கிறது தானே அகப்பையில் வரும் அப்படிம்பாங்க. அப்ப வருது அப்படின்னா, அப்ப அங்க இருக்குன்னு தானே அர்த்தம். இதே தானே இப்ப இந்த கந்த சஷ்டி வேற நடக்குது. இத சஷ்டியோட சேர்த்து சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தா கருப்பையில் வர்றதுதான் அகப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அப்ப இருக்கிற ஒரு விஷயம் தானே அங்க வந்து அந்த பையில ஒண்ணு வருது. சோ அப்ப அங்கதான் இருக்கு அது. நம்மாலதான் பார்க்க முடியல. சோ அதுக்கு ஒரு வடிவம் தேவையா இருக்கு. அந்த வடிவம் வந்ததுக்கு அப்புறம் நம்மால அத பார்க்க முடியுது. இத சரி இத கதையெல்லாம் நல்லாதான் இருக்கு. நான் அத உணரணுமே. கதையெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஓகே. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. இப்ப நான் வந்து அது அங்க இருக்குன்றத நான் ஒத்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இங்க ஒருத்தர் இருக்காரு. அவரு உருவம் இல்லாம இருக்காரு. ஆனா இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நான் வந்து அவர உணரணும்னா நான் என்ன பண்ணணும்? அடுத்த கேள்வி நமக்குள்ள ஒண்ணு வரும். நம்ம என்ன பண்ணலாம்? நாம அந்த ஸ்டேட்டுக்கு போலாம். இல்லையா? அப்படின்னா மரணம் அடைஞ்சாதான் அந்த ஸ்டேட் அப்படின்றதுல தியானத்தின் மூலமாக அந்த சமாதி என்னக்கூடிய அந்த ஆதியில இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஆதியில் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு சமமான ஒரு நிலை தான் அந்த சமாதி அப்படின்றது. சோ அந்த நிலைக்கு நீங்க போறப்ப அங்க இருக்கிறத உணர முடியும். அப்ப அந்த சமாதி நிலை தான் எந்த ஒரு வடிவமும் இல்லாத ஒரு நிலை. உடம்பு இருக்கும். ஆனா உடம்பு செயல்படாம இருக்கும். இந்த சமாதிய பத்தி சமாதி நிலை அப்படின்றது இந்த இந்த இடுகாட்டுல எல்லாம் உனக்கு சமாதி கட்டிட்டாங்க. இது அந்த சமாதி கிடையாது. இப்ப நம்ம பேசுறது. இது ஒரு உன்னதமான ஒரு நிலை. ஏன்னா, அது வந்து சும்மா பிசிக்கலா கூட வச்சுக்கோங்க. ஒரு இறந்தவங்கள போட்டு ஆ அது என்னது மூடி அந்த ஒரு இது மாரி அந்த அடையாளத்துக்கு கட்டுறது. இது அந்த கிடையாது. இது ஒரு உன்னதமான ஒரு நிலை. அந்த நிலைக்கு நாம போகும் பட்சத்துல, நாம அத புரிஞ்சுக்க முடியும். சோ, இங்க நான் அப்படின்றது உடல் கிடையாது. நான் வந்து உடல் கிடையாது. நான் வந்து மனசு கிடையாது. நான் வந்து புத்தி கிடையாது. அப்படின்ட்டு நீங்க எப்ப அந்த நிலைய தொடுறப்ப, அப்பதான் அது என்ன? அது என்ன ஸ்டேட்டு? அப்ப உங்களால என்னென்ன புரிஞ்சுக்க முடியும்ன்றத, அந்த நிலையை அடையிறப்ப தான் தெரியும்.
சமாதி நிலைங்கிறது இங்க எண்டு கார்டு போடுற விஷயம் கிடையாது. முடிஞ்சிருச்சு, வணக்கம், போயிட்டு வாங்க. அது எப்பயுமே லைவா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சமாதின்றது எண்டு கிடையாது. அது லைவா தான் இருக்கு. அப்ப திரும்பவும் அந்த ஒரு சக்தி அப்படின்ற ஒரு நிலைக்கு மாறணும் அப்படின்னா, அத அப்படியே கொஞ்சம் அசெம்பிள் பண்ணா, அது ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க நெறைய சித்தர்கள் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. சமாதியில இருந்துட்டு அப்புறம் அவர் திரும்ப வந்தாரு அப்படின்ட்டு. எப்படி அவரு அவ்ளோ அத்தன நாள் அப்ப உள்ள இருந்துட்டு, திரும்பியும் அவர் தன்னுடைய இதெல்லாம் அசெம்பிள் பண்ணிட்டு அவர் வெளிய வர்றாரு. இதுதான் டிஃபரன்ஸ். சோ ஃபார்முலா இது வந்து இப்படிதான் இருக்கு. இங்க இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி வள்ளலாரா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், நெறைய சித்தர்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் வர்றாங்க. ஓகே. நமக்கு ஆ எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா. ஏன்னா, ஒரு டீச்சர்ன்ற ஒருத்தர் வேணும் இல்லையா? ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு டீச்சர்ன்ற ஒருத்தர் வேணும். அவங்க மூலமாக தான் நம்மளால வந்து அந்த பாடம் அப்படின்ற ஒரு விஷயத்த கடக்க முடியும். ஈஸியா கடக்க முடியும். அவங்க கைப்பிடிச்சு. அதனால ஆ இவங்களுடைய வரலாறும், இவங்களுடைய அந்த அறிவுரையும் நமக்கு தேவை. ஆனா, அவங்க தான் அந்த இறுதி பகுதி அப்படின்றது கிடையாது. ஓகேயா? அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் இவங்கள பிடிச்சு நாம அந்த நிலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு கோல் நமக்கு வரணும். சோ, இவங்க எல்லாமே இவங்கள யார் அனுப்புனது? ஆ இப்ப வேதாத்ரி மகரிஷி எல்லாம் கூட சொல்லுவாங்க. அ அவர் எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு மகான் அப்டின்ட்டு. நம்மளுடைய நாம வாழ்ந்த ஒரு கட்டத்துல தான் அவர் வாழ்ந்திருக்காரு. இந்த மாரி எதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க? ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க. அந்த வந்த விஷயம் முடிஞ்சோனே டெலீட் ஆயிட்டாங்களே ஒழிய, ஆனா இருக்காங்க. எப்ப தேவைப்படுதோ திரும்பியும் வருவாங்க. இதுதான் வந்து இங்க. சோ, இவங்கள மட்டும் இல்லாம, இவங்களை கடந்து இவங்கள அனுப்புனது யாரு? எங்க இருந்து வந்தாங்க? அந்த மாரி ஒரு கோல் செட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டெஸ்டினேஷன கரெக்ட்டா வச்சோம் அப்டின்னா, நாமளால அந்த நிலைக்கு போறது வந்து சாத்தியப்படும். ஆ இவ இவ அந்த ஜூனியரையே சீனியரா நம்ம நெனச்சுக்காம, சீனியர் ஒருத்தர் இருக்காரு அப்டின்ட்டு நாம அத புரிஞ்சு, அதுக்கேத்த செயல்பாடா நம்மள வந்து மாத்திக்கணும். ஓகேயா? இவங்க எல்லாருமே அந்த ஒன்றுமற்ற தன்மையில இருந்து தான் வந்தவங்க. எல்லாத்தையும் ஆ நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை குடுக்கப்பட்டிருக்கு. கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஆ வாழ்க்கையில என்ஜாய் பண்றோம். வீடு இருக்கு, வாசல் இருக்கு, நகை இருக்கு, நட்டு இருக்கு, கார் இருக்கு. என்ன வேணா இருக்கட்டும். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா பேக் மைண்ட்ல நமக்கு என்ன ஓடணும்? இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதுக்கெல்லாம் மேலான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நிரந்தரம். அப்படின்றது நமக்கு பேக் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த இருந்துகிட்டே இருந்தா அத வந்து புடிச்சிடுறோம். அது இல்லாம நம்ம இதுலயே நம்ம அ இந்த ஒரு இதையே நம்ம சாஸ்வதம் நம்ம நெனச்சோம் அப்படின்னா, அத பிடிக்கிறது திரும்பவும் அப்படியே அ அப்படியே அந்த சுழற்சியில மாட்டி, 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 மாட்டி என்னுடைய குரு ஒருத்தர் சொல்லுவார். திரும்பியும் பிறக்கணும் நீங்க. திரும்பியும் எல்கேஜி படிக்கணும். திரும்பியும் 10த்துக்கு உழுந்து உழுந்து படிக்கணும். திரும்பியும் மார்க் எடுக்கணும். திரும்பியும் காலேஜ் சீட்டுக்கு அலையணும். திரும்பியும் கல்யாணம் பண்ணிக்கணும். வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் தேவையா? இல்ல இதே ஆள் தான் வருவாங்களான்னு இருக்கு. சோ, இது எல்லாத்தையும் நாம ஆ ஒரு கட்டத்துல நாம விரும்புனா நம்மளால வந்து பண்ண முடியும். அதுக்கேத்த எஃபோர்ட்டும், அதுக்கேத்த நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக பண்ண முடியும். இப்ப பேசிட்டு இருக்கோம். இப்ப சாஸ்வதமா தானே இருக்கோம். இப்ப இத நீங்க எப்படி இல்லன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இத்தன பேர் இருக்கீங்க.
எல்லாமே ஒரு விஷயங்க நடந்துட்டு இருக்கு. இத போயி நீங்க ஒண்ணுமே இல்ல, இது உண்மை கிடையாதுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா, இப்ப கொஞ்சம் நம்ம அப்படியே ஆ ஒரு இப்ப என்ன ஒரு 8:30 ஆகுதா? ஒரு 10:30க்கு நீங்க இதே குருவருள்ல நீங்க கனெக்ட் ஆகி பாருங்க. யாரும் இத்தன பேர் இருப்போமா? நீங்க உட்கார்ந்திருப்பீங்களா? நான் அடையாளமே இருக்காது. இல்லையா? இப்படிதான் அந்த எல்லாமே திரும்பவும் அங்க போயிருச்சு. சோ, இவுங்க எல்லாருமே எங்கருந்து வர்றாங்க? எங்கருந்து அத்தனையும் வருது? அத தான் நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த முனைப்பு இருக்கணும். அததான் நான் சொல்ல வரேன். அதுக்கான அ அதுதான். அதுல நம்ம உறுதியா இருக்கணும். அந்த முனைப்போடவே எப்பயும் இருக்கும் பட்சத்துல, அந்த மூலத்தை தெரிந்து கொள்ளலாம். சோ, மூலத்தை தெரிய முற்படுங்கள். நீங்க யார தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன, நீங்க எவ்வளோ இப்ப நான் ஓகே. எல்லாரும் பெரிய பெரிய மகான்கள். அ அ இதே இல்ல. கண்டிப்பா அவங்க ஒவ்வொருத்தர புடிச்சு தான் நாம எல்லாருமே இந்த இத இது பண்ண முடியும். அந்த மூலத்த அறிய முடியும். ஆனா, அதோடயே நின்னுறாம, அந்த மூலத்த அறிஞ்சுக்கிறதுல தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கும். இப்ப ந நெறைய பேரு நான் பார்த்திருக்கேன் உண்மையிலேயே. அவரு ஒரு சித்தரா இருப்பாரு. அவர் கூடயே இருப்பாங்க. நெறைய பேரு. இப்பயும் இருக்காங்க அந்த மாரி எல்லாம். ஆனா, அவங்களுக்கு எந்த நாலேட்ஜுமே இருக்காது. அவர் கூடயே இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே எந்த நாலேட்ஜுமே இருக்காது. நார்மலா ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு சராசரியான இது கூட இருக்காது. ஏன் அப்படின்னா, ஆனா அவருக்கு இருக்கும். இவங்களுக்கு இருக்காது. எப்படி அப்படி அப்ப கூடவே இருந்தா மட்டும் அந்த இது வந்துருமான்னா வரல. இத நான் நிதர்சனமாவே நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் அவருக்கு தெரியும். எது என்ன அப்படின்ற அந்த உண்மைய அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா கூட இருக்கவங்க அத தெரிஞ்சுக்க முற்படாம அவரு கூட இருக்கிறத மட்டுமே ஆ ஒரு பெரிய விஷயமா அது மட்டுமே இன்னும் சொல்லப்போனா பிசிக்கலா மட்டுமே இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால, அவங்களால அந்த விஷயத்த தாண்டவே முடியல. சோ 10 சித்தரோ, 10 மகான்கள் இருந்தா கூட, உள்ள நாம எதையுமே ஆ தெரிஞ்சுக்காம, எதுவுமே புரிஞ்சுக்காம இருந்தா கூட, நம்மளால இந்த விஷயத்த கனெக்ட் பண்ண முடியாது. அவங்க எல்லாருமே வேற நிலையில இருப்பாங்க. நாம வேற நிலையில. இப்படியே தான் போகுது. சோ அவருக்கு தெரியும். யாரு, எங்க இருந்து நாம வந்திருக்கோம், எங்க போப்போறோம், எல்லாமே அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா, நமக்கு அந்த தெரிஞ்சுக்கணுன்ற அந்த எண்ணம் கூட வராதனால, நாம சாதாரணமாவே இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலேயே இருக்கிற மாரி தான் ஒரு பொதுவான ஒரு அமைப்பாவே நெறைய இடத்துல நான் பார்க்கிறேன். ஸோ, இந்த ஒன்றுமற்ற தன்மை அப்படின்றது தான் இங்க மறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. எனவே, நாம நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இத்தனையும் அந்த மறைந்திருக்கும் பகுதியில தான் இருக்கு. நாம இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கிறது அத்தனையுமே வெளிய தெரியக்கூடிய பகுதிகள். அந்த வித்தியாசம் கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். நாம இப்ப அத தெரிஞ்சுக்கிட்டேன், இத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னா கூட, எல்லாமே வெளிய தெரியக்கூடிய அந்த மட்டுமே. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மறைந்திருக்கும் பகுதி என்ன? ஏது? அதுதான். சோ, அதுல தான் அத்தன விடையும் இருக்கு. சோ, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம முனைப்பா இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம முற்படணும். ஓகேயா? ஒரு 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 கதை ஒண்ணு. புத்தர் ஓகேயா? புத்தர் பெருமானோட ஒரு விஷயத்த பார்ப்போம். அவரு புத்தர் இறக்குற சமயம். ஓகேயா? அவருடைய சீடர்கள் எல்லாமே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. "அப்பப்பா! என்ன? அ இப்படி இவரு இல்லாம நம்ம எப்படி இருப்போம்?" அப்படின்ட்டெல்லாம்.
அப்ப அவரு என்ன பண்றாரு, அவர் கண்கள திறந்து அவர்கிட்ட எதுக்கு அழுவுறீங்க? அப்படின்ட்டு சத்தம் போடுறாரு. ஆ நான் இவ்ளோ நாள் உங்களுக்கு பாடி, பாடி சொல்லிக் குடுத்ததெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே ஏறவே இல்லையா? எதுக்கு இந்த அழுக? அப்படின்ட்டு அவரு கேட்கிறாரு. சோ, அப்ப அந்த அ புத்தரோட கதை கேட்டவங்களுக்கு தெரியும். புத்தரோட அந்த தலைமை சீடர் வந்து ஆனந்தான்றவரு. நீங்க எங்கள விட்டு போறீங்க. அப்புறம் எங்களுக்கு அழுக வராதா? அப்படின்ட்டு அவரு வந்து அந்த அழுகறதுக்கான காரணத்த சொல்றாரு. அப்ப புத்தர் சொல்றாரு, "நான் நெறைய அட்வைஸ் பண்ணேன். உங்களுக்கு எதுவுமே உள்ள போல அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன் என்னுடைய உபதேசத்த சும்மா அந்த காதுல மட்டும் வாங்கிட்டு இருக்கிறத விட, நீங்க அத ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்களே வந்து அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு தேவையே இல்லையே! இப்ப நான் சொல்றதுக்கும், இதுக்கும் இதுவும் எதார்த்தமா வந்த கத தான். எதுக்கு நான் உங்களுக்கு? நீங்களே கண்டுபிடிச்சிரலாமே! அந்த விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த விஷயத்த உங்களாலயும் கண்டுபிடிக்க முடியுமே! நான் வந்து கைட் பண்ணா ஓகே. ஆனா, என்ன புடிச்சுக்கிறத விட, அந்த விஷயத்த தானே நீங்க புடிச்சுக்கணும். ஆனா, நீங்க என்ன புடிச்சுட்டு நீங்க அழுகுறீங்க? அப்டின்றாரு. அப்ப ஒருத்தர் மட்டும் அழாம இருக்காரு. அப்ப அவர் பேர் வந்து மஞ்சுஸ்ரீன்ற ஒரு சீடர். அவர் மட்டும் கம்முனு உட்கார்ந்துட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப எல்லாத்துக்கும் ஆச்சரியம். பாரு அவன் மட்டும் அழாம இருக்கான் அப்டின்னோனே, "எப்படி நீ மட்டும் அழாம இருக்க?" அப்டின்னு கேட்டா, எனக்குள்ள இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஏன்னா என்ன கைட் பண்ணியிருக்காரு. அப்ப நானே சாக போறது கிடையாது. அப்ப எனக்கு உதவி பண்ண புத்தர் மட்டும் எப்படி சாவாரு? அப்ப அவரு இங்க தானே இருக்கிறாரு. நம்ம கண்ணுக்கு தெரியல. அவ்வளவுதானே. அவரு இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்க போறாரு. இப்ப என்ன ஒரு தனியா ஒரு உருவத்துல தெரிய போறாரு. அதே அவரு ஃபுல்லுமே பரவ போறாரு. அவ்வளவுதானே வித்தியாசம். இந்த சின்னோண்டு உடம்புக்குள்ள இருக்கிறதுனால அவரு இருக்காரு. இந்த உடம்புல இருந்து இந்த உடம்ப நம்ம பார்க்க முடியலன்றதுனால, அந்த உடம்பு அவரு இல்ல அப்படின்ற அர்த்தம் எப்படி நம்மளால எடுத்துக்க முடியும்? எனக்கு அந்த விஷயம் புரியுது. அதனால நான் வந்து அழல. அப்போ இவருக்கு எல்லாருக்கும் ரொம்ப தலையில அடிச்ச மாரி இதாயிருச்சு. ஸோ, எனக்கு இந்த அ அந்த அந்த என்ன நடைமுறை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால, அவர் சொன்னது எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன். நான் வாங்கிக்கிட்டு, நான் உள்ள அத வந்து அ அவரு சொன்னது எல்லாமே கரெக்ட்டா அப்படின்னு நம்ம இப்ப ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? தன்னை ஆராயும். அந்த ஒரு நிலையில போயி நான் ஆராய்ஞ்சு, நான் அந்த அந்த விஷயம் எல்லாம் ஆமா உண்மை அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ, அதனால தான் என்னால இவ்ளோ தெளிவா இருக்க முடியுது. இப்ப வந்து நீங்கலாம் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு எனக்கும் தெரியல அப்படின்னோன, அப்ப வந்து எல்லாருக்கும் அவங்கவங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் தான் புத்தர் வந்து திரும்பவும் பேசுறாரு. அப்ப தீபோ பவ அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உனக்கு நீயே ஒளியாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விடலை உடலை விட்டு விட்டார். அவர் உயிர விடல. உயிரு பிரபஞ்சத்தோட கலந்துருச்சு. அவர் விட்டத உடலை மட்டுமே. 2த்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ, இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற நாம எல்லாமே, இந்த உடம்பாலயும் சரி, மனசாலயும் சரி, நெறைய அந்த பவுண்டரீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லைகள். அதுல அதுக்கு உட்பட்டு, கட்டுப்பட்டு, இதுதான் என்னுடைய பவுண்டரி அப்படின்னு ஒரு இதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். ஒரு குட்டி டம்ளருக்குள்ளேயே இருக்கிறோம். என்ன? வெளியில இருக்கிறது பெரிய கடல். நம்மள கடல்ல தான் தூக்கி போட்டுருக்காங்க. ஆனா, அது கடல்ன்றதே நமக்கு உரைக்கவே இல்ல. நாம ஒரு டம்ளருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, இததான் கடல்ன்னு நெனச்சுட்டு இருக்கோம். சோ, இந்த உடல் அப்படின்ற அந்த டம்ளருக்குள்ளேயே இருக்காம, அந்த பறந்து விரிந்த நெறைய விஷயங்களுக்குள்ள போகுறப்ப தான்,
நமக்கு புரியும். எப்போ இந்த மனசுல இருந்து விடுதலை அப்படின்ற ஒரு விஷயத்த அடையிறோமோ, அப்ப உங்களுடைய உயிர் தன்மை எல்லையற்றதாக மாறுது. ஸோ இதுதான் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருந்து தான் வருது. அங்கதான் கரையுது. இதுதான் உண்மை. இதுதான் சாஸ்வதம். வாழ்க வளத்துடன்.